அவருக்கு இருக்கக்கூடிய ஒரே கவலை என்ன? திமுக என்ன பொய் வழக்கு போடலாம், என்ன பொய் கேஸ் போடலாம். எங்க தண்ணி வருதோ இல்ல அங்க தண்ணி வரணும். காவிரி சொன்னேன். இல்லை, ஒரு எதிர்க்கட்சி தலைவர் இதை விட எப்படி ஜாக்கிரதையாக பேச முடியும்னு தெரியல. எங்கே தண்ணி வந்தாலும் வராட்டியும் பரவாயில்ல, காவேரியில் தண்ணி வரணும்னு சொல்கிறாரு. இதில் ஒரு உள்ளர்த்தம் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதாவது ஒருத்தவங்க பேசுறதுக்கு எல்லாமே உள்ளர்த்தம் கண்டுபிடிக்கணும்னு வைங்களேன். இப்போ இன்றைக்கி இன்ஸ்டாகிராமில் சிஎம் ஆஃப் தமிழ்நாடு அக்கௌண்ட்டில் இந்த ஃபோட்டோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபோட்டோவை பார்த்து நான் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். எதிரில் இவர் உட்காந்துருக்காரு, எதிரில் இவங்க உட்காந்துருக்காங்கலாம். இவர் A1, இவர் A2, இவர் A3, இவர் A4, இவர் A5 இப்படி சொன்னேன்னா அதனால அதுக்கு உள்ளர்த்தம் இவர் அடிமை 1, அடிமை 2, அடிமை 2 அப்படி பண்ணுறதும் தவறு. இவர் அக்யூஸ்ட் 1, இவர் அக்யூஸ்ட் 2, இது அக்யூஸ்ட் 3 அப்படி சொல்கிறதும் தப்பு. ஏன்னா அமைச்சர், இது அமைச்சர் 1, இது அமைச்சர் 2 அப்படி எடுத்துக்கிறோம். இப்போ நான் சொல்கிறதுலையாச்சும் ஒரு அக்ரோனிம் இருக்குது, அதை இப்படி வேணால் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஆனால் இந்த மனுஷன் தெளிவாக சொல்லியிருக்காரு காவேரின்னு. காவேரி ஈக்குவல்ஸ் த்ரிஷான்னு ஏதாச்சும் இருக்கான்னு, காவேரி எப்பறம் நீங்கள் த்ரிஷான்னு சொல்லுவீங்க? சரி, அப்படியே சொல்கிறாருன்னு வைங்க. விஜய்க்கு எங்கே தண்ணி வந்தாலும் வராட்டியும் த்ரிஷா வீட்டை தண்ணி வந்தால் போதும் அப்படின்னு சொல்கிறாருன்னா அதில் என்ன தப்பு? இதுதானே ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச். பேசுறீங்களா வாய்க்கிலேயே ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அப்படின்னு. புரியுது இவங்க டெமோக்ரஸியோட லட்சணத்தை. டெமோக்ரஸிக்காக இவங்க போராடல, அவங்க ஏஜெண்டா வச்சு தான் போராடுறாங்க. டோன்ட் ஃபால் ஃபார் திஸ் ட்ராப். எவ்வளோ சின்ன விஷயத்துக்கு அரெஸ்ட் பண்ணுறாங்க பார்த்தீங்களா? எவ்வளோ கொலைகள், எவ்வளோ ரேப்புகள். நேற்று தான் சொன்னேன், தாவேக்கால இருக்கக்கூடிய அம்புட்டு பயிலும் பாலியல் குற்றவாளியாக இருக்கான்னு சொல்லிட்டு. அத்தனை பாலியல் வழக்குகள் இருக்குது, எவன் மேலேயும் நடவடிக்கை எடுக்கல. கொலை பண்ணியிருக்கான், திருடி இருக்கான், நான் இத்தனை திட்டு வழக்கு கொடுத்துருக்கேன், நடவடிக்கையே எடுக்கல. இப்படி மேடையில் காவேரிக்காக பேசின மனுஷனையாடா. நீங்கள் இன்னும் என்ன பண்ணியிருக்கணும்னா, காவேரின்னு ஒரு பொம்பளையை பிடிச்சி கொண்டு வந்து, பேர் வச்சு பொம்பளையை கொண்டு வந்து வச்சு கேஸ் போட்டுருந்தாங்கன்னா கொஞ்சமாவது கேஸ் வந்துருக்கும். நீங்கள் திரிஷான்ற பொம்பளையை கொண்டு வந்து நின்றதால அந்த கேஸ் நிற்கல. ஓகே, லெட் மீ எக்ஸ்போஸ் த்ரிஷா அண்ணி a little bit. த்ரிஷா அண்ணி போடாத ஆம்பளையே இல்லப்பா, அவங்க போடாத ஆம்பளையே இல்ல. Can I tell you an incident which Vikram narrated to me? விஷாவே விக்ரம் சொல்லிச்சான், இந்த பொண்ணுங்களை பிக்கப் பண்ணுவாங்கல்ல, நம்ம அண்ணி பசங்களை பிக்கப் பண்ணுவாங்க. 6 வருஷமா மூடப்படாத மெரினா இப்போ இந்த அரசாங்கத்தால் மூடப்பட்டப்போ கூட பொங்கி எழுறாத உடன்பிறப்புகள் இந்த விஷயத்துக்கு பயங்கரமாக பொங்கி எழுந்து சாதிச்சிட்டாங்க. வாழ்த்துக்கள். நல்ல விஷயம்தான். எப்பயாவது சொரணம் வரணும், எப்பயாவது ஒரு உணர்வுகள்ன்றது வெளியே வரதான் செய்யணும். ஆனால் இந்த கைது நடவடிக்கை எப்படி இப்போ துஷ்பிரயோகம் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்கள். 41 பேரை கொண்டப்பவே இவனை அக்யூஸ்ட் 1 போட்டு இவனை அரெஸ்ட் பண்ணியிருந்தோம். அவன் திருச்சியிலேருந்து பறந்து போய் பங்களாவில் படுத்து தூங்குற வரைக்கும் அவனுக்கு பாதுகாப்பு கொடுத்து அமைச்சு வச்சிங்க. என்னன்னா, நீங்கள் நியாயத்துக்காக நின்று இந்த 41 பேர் உயிர் இவன் தான்டா காரணம் அப்படின்னு அன்றைக்கே அவனை அரெஸ்ட் பண்ணி உள்ளே போட்டிருந்தீங்கன்னா, அதனால 10 பேர் தீக்குளிச்சு, அதனால ஆட்சி கலைக்கப்பட்டிருந்தாலும் சரி, இல்லை அதனால நீங்கள் இன்னும் 10 சீட்டு சேர்த்து தோந்துருந்தாலும் பரவாயில்ல, நியாயத்துக்காக தோத்தோம் அப்படின்னு ஒரு பெருமையாக நின்றுருக்கலாம், ஒரு இதுவாக நின்றுருக்கலாம். அப்போ சட்டம் வளைஞ்சு போச்சு. என்ன நடிகர் இவர் புகழான ஆள் அப்படிங்கிறதுக்காக. இப்போ உங்களுக்காக சட்டம் வளைஞ்சு உங்களை கைது பண்ணுது. மாறிக்கவங்க, அதிகாரிகளை நம்பாதீங்க. சார், இது உங்க பொண்டாட்டி தானுங்க சார்? பொண்டாட்டி மாதிரி என்னங்க சார்? பொண்டாட்டி மாதிரி